பிள்ளைகளுக்கான மலர்கள். இது எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய மகன் 10th எழுதும்பொழுது திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. காலையில எக்ஸாம் போகும்போது அதுக்கு முந்தின நாள் என்ன மனநிலைன்னு கேட்பேன். ரெமெடி கொடுப்போம். எக்ஸாம் முந்தின நாள் இருக்கிற மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ரெமெடி கொடுப்போம். எதிர்பார்த்த மார்க் வந்து ஐசிஐசி சிலபஸ்ல ஒரு 415 430 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா 454 வந்தது. என்னோட ஃபைண்டிங் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, எக்ஸாம் வந்து அதுக்கு முந்தின நாளோ அன்னைக்கு காலையிலயோ இருக்கிற மனநிலையை ஒட்டி கொடுத்தா சரி வரும்னு சொல்லிட்டு இந்த ரெமெடிஸை வந்து போட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கான மலர்கள்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். கடந்த 3 ஆண்டுகள்ல நிறைய பேர் எனக்கு நேரடியா தொடர்பு கொண்டு சொன்னவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் சொல்லியிருப்பாங்க. பாஸே பண்ணாத பையன், ஆஃப் இயர்லாம் பாஸ் பண்ணாத பையன் 400 மார்க் எடுத்தது. இது வரைக்குமே அந்த மார்க் எடுக்காதவங்க ஒரு ரேஞ்சே தொட்டிருக்க மாட்டாங்க. அந்த அந்த ரேஞ்சுக்கு தொட்டவங்க, ஃபெயில் ஆக இருந்தவங்க பாஸ் பண்ணது. ரீசெண்டா ஒரு வெட்டினரி டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் இருந்தார். என்னோட பையனுக்கு என் பொண்ணுக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள மனநிலையை ஒட்டி ரெமெடி கொடுத்தேன். சிபிஎஸ்சில அவங்க மார்க் எடுத்தது வந்து அவங்க பையன் வந்து ஒருத்தர் எடுத்தது 487, இன்னொன்னு 483. இந்த மாதிரி நம்ம கூட க்ளோஸா வாட்ச் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்களா ரெமெடி கொடுத்து பல பேர் ரிசல்ட் எடுத்திருக்காங்க தன்னோட குழந்தைகள். அதுல மிக முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, எங்க குழந்தைகளை பத்தி நம்ம வந்து நான் கவலையே படல, முன்னெல்லாம் கவலைப்படுவோம் ரொம்ப அப்படின்னு. ரிசல்ட்ஸ் அப்படி வந்திருக்கு. கல்வி சம்பந்தமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 96ல இருந்து நான் ஆசிரியரா இருக்கிறேன். 11th 12th அப்புறம் காலேஜ் பாலிடெக்னிக் அந்த மாதிரி இடத்துல ஆசிரியரா இருக்கும். இப்போ தலைமை ஆசிரியரா இருக்கிறேன். இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு 30 ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கேன். 30 ஆண்டுகள்ன்றது வந்து பெரிய காலகட்டம். எப்பயுமே நான் வந்து பாடம் நடத்தும் போது போக்கஸ் மார்க்ல இருக்கவே இருக்காது. இப்போ முன்னாடி சொன்னது பசங்களுக்கு ஒரு மனநிலை உருவாயிருக்கு, ஒரு சப்ஜெக்ட் பத்தி மனநிலை உருவாயிருக்குது, அவங்க உழைச்சிருக்கிறாங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஒரு மனநிலை இருக்கிறாங்க, அப்பா அம்மா உறவினர்கள், இவங்களுக்கு ஒரு மனநிலை தோன்றிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த பையனுக்கு ரெமெடி கொடுத்து வந்த ரிசல்ட். ரெமெடி கொடுத்தா மார்க் அதிகமாகும்லாம் கிடையாது. அன்னைக்கு இருக்கிற மனநிலையை ஒட்டி ரெமெடி கொடுக்கும் போது அவங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் வருது. என்னோட கல்வி முறை எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி, படிக்கிறவன் படிக்காதவன், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்க எபிலிட்டியை பார்க்காம அவங்கவுங்க படிச்சு பாஸ் பண்ணி மார்க் எடுக்கணும். மார்க் எடுத்தா அவங்க அறிவாளி அப்படின்ற ஒரு நிலை உருவாயிருக்கு. அது எப்பயுமே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஆசிரியர் பணியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்த பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ளதில்லை. மார்க் இல்லாதவங்க கூட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. இதுல நான் ஒரு 30 ஆண்டுகளா கண்டுபிடித்த விஷயங்கள், மலர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியரா கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, குழந்தை வளர்ப்புல வந்து நமக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. நாம வளர்க்கிற விதம், குழந்தைகளை வளர்க்கிற விதம், குழந்தைங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நமக்கு வந்து பயிற்சி இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. குழந்தைய நம்ம வளர்க்கிற விதம், பெற்றோர்கள் வளர்க்கிற விதமும், சமூகம் இதை பண்படுத்துற விதமும் மிகப்பெரிய சிக்கலை உள்ளாக்குது. இந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஆந்திரால 1998 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். நர்சாபூர்ன்ற ஒரு ஊர், பீமாவரம் டிஸ்ட்ரிக்ட். முதல்ல என்ன ஆந்திரா தான் என்ன ஆசிரியரா. திடீர்னு போனோம் ஒரு இடத்துல வாக்கிங் இன்டர்வியூ போயிட்டு அங்க வந்து காலையில 7:30 மணிக்கு சாப்பிட்டோம்னா ஈவினிங் 2:30 மணிக்கு தான் திருப்பி சாப்பாடு. நடுவில் 8 கிளாஸ் ஃபுல்லா எடுக்கணும். அதுல வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. இது வரைக்கும் நான் 30 ஆண்டுகள்ல இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேரண்ட் நான் பார்த்தது இல்லை. நேரம் வந்தார் ஒரு பேரண்ட். பொண்ணு வந்து மார்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு புரிஞ்சிருக்கா அவ பாடத்தை, அவ புரிஞ்சுக்கணும்தான் போதும். மிகப்பெரிய அழுத்தத்தை நாம சின்ன வயசுல இருந்தே நாம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். படித்தால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறோம். அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு, முழுவதுமான உண்மை இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் வேலூர்ல என் கூட படிச்சவங்கல்ல யாருமே நான் படிச்ச அளவுக்கு படிக்கல, ஆனா மிகப்பெரிய அளவுல பெரிய ஆளா இருக்காங்க. கல்வி முக்கியம், கல்வி மட்டுமே முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி பழக்கக்கூடாது. கல்வி உங்களுடைய திறமையை வளர்க்கிறதா, உங்களுடைய பிரச்சனையை தீக்குதா, நீங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியா உங்களை ஆக்குதா, அது அளவுதான் கல்வி. அனுபவம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய டாக்டர், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு ஒரே பையன். அந்த காலத்துல தான் வந்து எம்பிபிஎஸ் கொடுக்குற சிஸ்டம் இருக்கு. 1158 மார்க், 1200 காலேஜ்ல சேர்ந்துட்டான். மெடிக்கல் காலேஜ் 2 மாசத்துல
அது எங்கேயோ சிக்கலாகி அவனுக்கு அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். அப்போ நான் இந்த கல்வி முறை எங்க போகுது? ஒரே பையன். இது என்ன விஷயம்னா, நாம அதீதமாக நம்மளுடைய குழந்தைகளை படிச்சா மட்டும்தான் வாழ்க்கைன்றது அப்படி உணர்த்திருக்கிறோம். ஆனா நாம பசங்களுக்கு சொன்ன மாதிரி படிக்கல, ஆனா நல்லா வாழ்ந்துருக்கோம். ஒரு காமெடி இருக்குது பாரு, எதிர் வீட்டு பையன் 600க்கு 590 வாங்கிட்டான்பா அப்படின்னு. இந்த காலத்து பையன் என்ன கேட்டானா, அப்பா எதிர் வீட்டு அப்பா கலெக்டரா இருக்காரு, நீ ஏன் குமாஸ்தாவா இருக்கீங்க? குழந்தை வளர்ப்புல நான் கண்டுபிடித்தது, குழந்தைகளை ஆண் குழந்தைகளை ஆண் குழந்தை மாதிரியும் பெண் குழந்தைகளை பெண் குழந்தை மாதிரியும் நம்ம வளர்க்கறது இல்லை. என் பொண்ணை ஆண் குழந்தை மாதிரி நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அபத்தம். தைரியமா வளர்த்துக்கிறேன்னு சொன்னா ரைட். பொண்ணு மாதிரி தான் வளர்க்கணும், ஆண் மாதிரி தான் வளர்க்கணும். அதுக்குன்னு ஒரு குணம் இயற்கையிலே இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அப்போ நாம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஓவர் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டடீஸ். பயங்கரமா ஸ்டடீஸ்க்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். கல்வி மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு அதாவது ஒரு 2005 இது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருந்து எல்லா ஃபீல்டுலும் தனியா ஸ்கில் டெவலப் பண்ண மட்டும்தான் மேல வந்திருக்கான வழிய மிகப்பெரிய அளவுல மதிப்பெண் பெற்றோம்னா பெருசா இல்லை. எல்லா காலங்களிலும் அந்த திறமையை வளர்த்து கொண்டவங்க மட்டும்தான் பெருசா இருக்கு. நான் சில நேரத்துல ஒரு விஷயத்த பத்தி சொல்லும் போது என் பையன்கிட்ட என்னோட மாணவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு விஷயத்த பிசிக்ஸ்ல வெலாசிட்டின்னு இருக்குன்னா, வெலாசிட்டிக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா நீ 2 லைன் எழுதிடலாம். அப்போ இன்னும் அந்த காலத்துல எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கினா வாத்தியார் சொல்லணும், இல்லாட்டி புக்கை படிக்கணும், இல்லாட்டி அதிகபட்சம் லைப்ரரி போனாதான் தெரியும். ஆனா இன்னைக்கு வெலாசிட்டின்னு ஒரு வார்த்தை போட்டு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ யூடியூப்ல சர்ச் பண்ணா 10 வீடியோ வரும். நீ முயற்சி பண்ணி அந்த 10 வீடியோவும் பார்த்துட்டீங்கன்னா வெலாசிட்டின்ற ஒரு வார்த்தைக்கு நீயே ஒரு பக்கத்துக்கு எழுதுவ. யாரு ஜெயிக்கிறா வாழ்க்கையில அப்படின்னா, யார் வாழ்க்கையில வென்றவர்கள் யார் அப்படின்னா, யார் ஒருத்தர் டீப் ஒர்க் பண்றாங்களோ. டீப் ஒர்க் ஷாலோ ஒர்க். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பசங்களை வளர்க்கறது ஈஸியாயிடும். இந்த மொபைல் பார்க்கறதுல 2 விஷயம் இருக்கு. ஸ்ட்ரோலிங் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ் பார்ப்பேன். ஏன் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 50 ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது அதுல எதனா ஒரு லைன் கிடைச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற வீடியோ போய் ரேரான புக்ஸ், ரேரான தாட் ஃபார்ம்ஸ், ரேரான டிஸ்கவரிஸ், ரேரான விஷயங்களா ஒரு 2000 வீடியோக்கு மேல நான் சேவ் பண்ணியே வச்சிருக்கேன். இப்போ அந்த இதுல இருந்து லிங்க் எடுக்கிறது. இப்ப நம்ம பசங்க ஷார்ட்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா என்ன ஆகும்னா, அவன் ஷாலோ ஒர்க் பண்றான்னு அர்த்தம். அதாவது ஆழமா ஒரு விஷயத்துல போலன்னு அர்த்தம். எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு தகவல் பிசிக்ஸ்ல குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு இருக்கு, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்கு, இப்ப ஏஜிஐன்னு ஒண்ணு இருந்திருக்கு, ஓஐன்னு வந்திருக்கு, ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. அதுக்கு குவாண்டம் இன்டெலிஜென்ஸ்க்கு அதாவது ஏஜிஐக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏஜிஐக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம் நம்ம அதை நிர்வகிக்கிறது. இதுக்கு ஒண்ணுமே செலவு பண்ண தேவையில்லை, ஹியூமன் செல்ஸை வச்சே டெவலப் பண்ணிட்டாங்க ஓஐ அப்படின்னு. அப்போ இந்த தகவல்கள் உள்ள போய் தேடும் போது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன, குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, குவாண்டம் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு உள்ள போய் ஒரு பையன் அதை வச்சு ஆழ்ந்து உள்ள போய் அதை கொடுக்குற புக்கை 4-5 படிச்சுட்டானா அதுக்கப்புறம் அது கல்வி தேவையில்லை, அவனுக்கு உள்ள போயிடும். நாம என்ன பண்றோம்னா இந்த ஷார்ட்ஸ் மாதிரி வாழ்க்கையில டீப் ஒர்க்கே பண்ண விடுறதில்ல பசங்களை. ஆக்சுவலா கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வருகிறார்கள், உங்கள் மூலமாக வருகிறார் வயா மீடியா, உங்கள் வழியாக வந்திருக்காங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டியது இல்லை. நிஜமாவே நாம கரிக்குலம்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே வரும், இன்ட்யூஷனா வரும். நாமளே என்ன பண்ணோம், ஒரு விஷயத்த ஆழ்ந்து போறான், ஒரு ஸ்விம்மிங்ல நல்லா போறான், டான்சிங்ல நல்லா போறான், ஸ்போர்ட்ஸ்ல போறான்னா அவனை எங்க கண்காணிச்சு நம்ம எங்க அவனை உள்ள போய் கண்டுபிடிக்கிற விஷயங்களை. இப்போ ஸ்விம்மிங் போறானா ஸ்விம்மிங்ல என்ன டெக்னிக்ஸ் இருக்கு, மியூசிக் போறானா மியூசிக்ல என்ன டெக்னிக் இருக்கு, பிசிக்ஸ் படிக்கிறானா என்ன டெவலப்மெண்ட் வந்துருக்கு, கெமிஸ்ட்ரினா என்ன டெவலப்மெண்ட் வந்து, குவாண்டம் கெமிஸ்ட்ரினா குவாண்டம் பயாலஜினா அந்த அளவுக்கு போயிட்டாங்க. குவாண்டம் ஃப்ளோரா நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்போ டீப் ஒர்க் பண்ண வைக்கவே இல்லை. எவன் ஒருத்தன் டீப் ஒர்க் பண்றானோ நல்லா கவனிக்கணும், எதை ஆழ்ந்து ஒருத்தன் படிக்கிறானோ ஒரு விஷயத்துல டீப்பா போறானா அவன் தன்னை பார்த்துக்கும், அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நான் 30 ஆண்டுகளா பார்த்தது. கல்வி என்பது ஒரு கொண்டாட்டம். ஆக்சுவலா இன்னும் ஞாபகம் இருக்கு, இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. 1996
பிஏ முடிச்சுட்டு எம்ஏ வந்து லைலா காலேஜ்ல போய் சேர்றேன். அப்போ வந்து பாக்கியராஜன் ஒரு வாத்தியாரு அப்பதான் உள்ள நுழையிறேன். எங்களை பார்க்க கூட இல்ல. ஒரு ஜோன்லா பை போட்டு நேரா வந்தாரு. பைய வச்சாரு. எங்களை பார்க்க கூட இல்ல. போர்டு பக்கத்துல போனாரு. எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு எழுதினார். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவர் எழுதி போட்டது இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம். எவ்வளோ விஷயங்களுக்கு விசாலமானது உலகம். உங்களுக்கே தெரியும், நம்ம யூகேக்கு போயிட்டு வந்தேன். 24, 25 போயிட்டு வந்தபோது அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது காலேஜ்ல சேர்க்கக்கூடிய அளவுல வந்த பிறகு நான் சொல்லிட்டேன், இந்தியாவிலே படிக்கலாம். அங்க வந்து படிக்கிற சூழ்நிலை இல்லை. அதுவும் இல்லாம அதிகமான பணச்செலவு ஆகுது, விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டோம். வீட்டுல வந்து ஃபாரின் படிக்க வைக்கணும்னு ஒரு தாட் இருந்தது. ஏன் விட்டுட்டீங்கன்னு ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்தது. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லாரும் வைல்டு ஓட் போடுவோம். வைல்டு ஓட் போட்டு பேஷன்ஸ் போட்டு அமைதியா இருக்கும். 2-3 நாள் வைல்டு ஓட் போட்டோம். 3வது நாள் என்னவோ அது திடீர்னு ஒரு நாள் டிவி பார்க்கும்போது ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு லிங்க் கிடைச்சது. அந்த லிங்க்ல பார்த்தா யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில 4வது நாள் யாரை போய் சந்திக்கணும்னு சென்னையில போய் சந்திச்சோம். அப்புறம் பணம் கட்டணும். அவனுக்கு பிடித்த ஒரு பாடம் கிடைச்சது. யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில ஒரு கண்ட்ரில படிக்கிறான். இப்போ ஒரு மனநிலை உருவாகிட்டு எனக்கு டைரக்ஷன் தெரியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு வைல்டு ஓட்டுன்றது வந்து த மிஷன் ஆஃப் யுவர் லைஃப். அந்த வைல்டு ஓட்டர் டைரக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம பையனுக்கு நிஜமாவே அவனுடைய ஆன்மா சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை மிச்சம். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பணத்துல இருந்து, வேலையில இருந்து, வாழ்க்கை மொத்தம் அதை சரி பண்ணி கொடுத்தோம். பல பேர்கிட்ட நம்ம கொடுத்து பார்த்து அட்மிஷனுக்கு அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டாங்க. திடீர்னு போவாங்க, சரி வாங்கன்னு கூட்டு போய் அப்ளிகேஷன் போட்டு டக்குன்னு அந்த காலேஜ்ல வேலை கொடுத்து எந்த காசும் செலவே ஆகல. அதனால இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா சார்னா எல்லாருக்கும் நடக்கும். அந்த மனநிலை உருவாயிருக்கும். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணிருக்கோம்னா, குழந்தைங்களை வளர்க்கறதுல அவங்களுடைய மைய புள்ளியான அவங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமல், எனக்கு விருப்பம் இது இருந்துச்சு, எங்க அம்மாக்கு விருப்பம் இருந்துச்சு, எனக்கு இந்த இது நான் படிக்கல, நான் இது மாதிரி ஆகல, அதனால என் பையன் இப்படி ஆகணும்னு சொல்றது வந்து மிகப்பெரிய அபத்தம். ப்ரோக்ராம் பண்றோம் நம்ம. இயற்கையில இந்த பிரபஞ்சத்துல ஒரு உயிரினம் மாதிரி இன்னொரு உயிரினம் கிடையாது. கல்வி எதுக்கு அப்படின்னா, கல்வி என்பது சுதந்திரம். உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். நம்மளுடைய எண்ணத்தின் வடிகால்கள் அல்ல நம்மளோட குழந்தைகள். நம்மளுடைய எண்ணத்தை சுமந்து கொண்டு நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்ற வந்தவர்கள் அவர்கள் இல்லை. நம்மளோட குழந்தைகள் இல்லை. அவர்களுக்கென்று தனியாக எண்ணங்களும் கனவுகளும் இருக்கிறது. அதை அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண, அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. சரி பண்ணி கொடுக்க வேண்டியது ஃபெசிலிட்டேட்டர். நிறைய நேரத்துல போய் அப்பிக்கிட்டு போய் நின்று அது மார்க் குறைஞ்சா நம்ம அழுகுறது, நம்ம தூங்காம இருக்குது, நம்ம செய்யாம இருக்குது. டீப் ஒர்க் பண்ண வைங்க பசங்க. ஆழ்ந்து ஒரு விஷயத்த போக வைங்க. ரிசர்ச்சுக்கு அவங்கள ஆட்படுத்துறது. அவங்களுக்கு டான்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா அதை சார்ந்த கல்வி. அவங்களுக்கு பிடித்த விஷயத்த பண்ணுங்க. 2 விஷயம் நடக்கும். அவங்க பிடித்த விஷயம் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா, 1 உங்களை குற்றம் சொல்ல மாட்டாங்க. 2வது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களே எத்தனை பேர் வந்து எனக்கு இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, எங்க அப்பா இதை படிக்க சொன்னாரு அப்படின்னு நிறைய இருக்கும். அதுக்கு நம்ம ரெமெடி சொல்லியிருக்கோம். அடுத்து குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க. மார்க் கம்மியா எடுக்கிறது இல்லாட்டி ஃபெயில் ஆகிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லணும். நம்ம சொல்லும் போதே 2 விஷயம் சொல்லுவோம். ஃபெயில் ஆட்டினா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுமோ. இன்னொன்னு, வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டமானது, கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை வாழ முடியுன்றத சொல்றதை நிறுத்தணும். முதல்ல சரியான விதத்துல ஆழமான முயற்சிகளும் டீப் ஒர்க்கும். டீப் ஒர்க்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு கிணறு நோண்டா, ஒரு நிலத்துல கிணறு நோண்டா, ஒரு இடத்துல நோண்டா தண்ணி வரல, இன்னொரு இடத்துல நோண்டா இன்னொரு தண்ணி வரல, இன்னொரு இடத்துல நோண்டா தண்ணி வரல. இன்னொருத்தன் அவன் நிலத்துல ஒரே இடத்துல நோண்டிட்டே இருந்தான், உள்ள போனா தண்ணி வந்துச்சு. இதுதான் டீப் ஒர்க். நாம வந்து செல்போன் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நாம எக்ஸசைஸ் பண்றோம், தியானம் பண்றோம், இயற்கையோட இருக்கிறோம், நிறைய விஷயங்களை கத்துக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க இப்படி இருக்கும். 2வது இன்னொரு விஷயம், படிக்கிறதுக்கு படிக்க வைங்க. புக்ஸை எடுத்து படிக்கிறதுக்கான பயிற்சிகளை பண்ணுங்க. எழுதும் போதே டெக்ஸ்ட் மெசேஜ் எழுதுற மாதிரி எழுதுறது முதல்ல இருந்தது. இப்ப பேசும் போதே டெக்ஸ்ட் மெசேஜ் போடுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மூளையோட செயல்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. எல்லா காலங்களிலும் ஒரு சில சிஸ்டம்லாம் எப்பயுமே மாறாது. பேச்சும் எழுத்தும் எப்பயுமே மாறாது. டீப் ஒர்க்கும் எப்பயுமே மாறாது. இப்ப போய் பாருங்க, டீப் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு உலகத்தை பத்தி கவலையோ நம்ம தோத்துறோன்ற பயமே இருக்கவே இருக்காது.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரியும் நம்ம கரெக்டா வந்து நம்ம ரீச் பண்ணிடும், நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பிடித்த விஷயத்த வந்து பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்மள திணித்தல், நம்மளுடைய நிறைய திணித்து வச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன, ஸ்டேட்டஸ். என் புள்ள வந்து ஃபாரின்ல படிக்கிறான், என் புள்ள வந்து டாக்டர் ஆயிட்டான், இன்ஜினியர் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக படிக்க வைக்கிறது. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உறவினர்கள்லாம் நம்ம நீ படிக்கலைன்னா நம்ம மானமே போயிடும். என்ன மானம் போயிடும்? பயன்படுத்தணும். நம்மளுடைய குழந்தைகளை நம்மளோட ஈகோ கிராட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய என்னுடைய அகங்கார அரிப்பை வந்து போக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்தும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மா வந்து வயிறை பார்ப்பாங்க, சாப்பிட்டியா குழந்தைன்னு கேட்பாங்க. அப்பா வந்து அறிவை பார்ப்பாரு. இதுக்கு நடுவுல வந்து ஹார்ட்னு ஒண்ணு இருக்குது, அது யாருமே பார்க்க தவறிக்கும். என்னைக்கு நீங்க உங்களுடைய குழந்தைங்களுடைய இதயத்தை கவனிக்கிறீங்களோ, பாக்குறீங்களோ, உங்க குழந்தை உங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்கும், உங்களை புரிந்து கொள்ளும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு எந்த அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் பாருப்பா, உனக்காக தான்ப்பா நான் உழைக்கிறேன், அதெல்லாம் பயன் தராது வாழ்க்கைக்கு. உங்களுக்காகலாம் ஓடி ஓடி உழைக்கிறேன், உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள, உங்களை நீங்கள் அமைதியாக்கி கொள்ள, உங்களை நீங்கள் செழுமையாக வைத்து உங்க குழந்தைக்கு பண்ண வேண்டிய கடமையை பண்ணுங்க. நல்ல உணவு, ஆரோக்கியமான மனநிலை, நல்ல தரமான கல்வி, தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை, பிரச்சனை வந்தா எதிர்நோக்கக்கூடிய தன்மையை கொடுத்து, இயற்கையினுடைய இயல்பு அவேக்கனிங் உள்ளுணர்வை அதிகப்படுத்த திறனை வளர்த்து கொண்டு கொடுப்பது மட்டும்தான் அவங்க வேலை. சொத்து சேர்க்கிறதோ அதிகப்படியா மிதமிஞ்சிய அளவுல பசங்களுக்காக, எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்காக நிறைய பேர் சொத்தை வித்தவெல்லாம் இருக்கான். முட்டாள்தனம் அதெல்லாம். மனிதனை தவிர எந்த விலங்கினாலும் தன்னுடைய குழந்தையை முட்டாளாக வளர்க்கவில்லை. ஒரு பறவை ரெக்க முளைச்சதுன்னா எத்தி உதைக்குது கூட்டுல இருந்து, முடிஞ்சா பொழைச்சிக்கோ இல்லாட்டி விட்டுரு. குரங்கு தன்னுடைய குழந்தை வயிற்றுல சுமந்திருக்கும், ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துல தாவும் போது அந்த குட்டி குரங்கு கீழ் வந்துச்சுன்னா திரும்பி கூட பார்க்க. நம்ம அதை சொல்லல, நம்ம திறனா நம்ம பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதத்துல நம்ம குழந்தைகளை வளர்க்காது நம்ம தப்பு. இதெல்லாம் என்னுடைய 30 ஆண்டு அனுபவம். எத்தனை தடவை ஒன்னும் இல்லடா பாத்துடலாங்க சொல்லி வளர்க்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஃபெயில் தானே, ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது ஒன்னும் முடிவு இல்லை அப்படின்னு. யார் ஒருத்தர் எந்த நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது டெய்லி ஒரு 20 நிமிஷம் புக் எடுத்து படிக்க சொல்றது, இயற்கையோட இருக்க சொல்றது, அவங்க வேலையை அவங்களே செய்ய வைக்கிறது. நான் பார்த்த அவலங்கள்ல மிக உச்சபட்ச அவலங்கள் அபத்தம். என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, சமையலே தெரியாதுங்க. என் பையனுக்கு சமையலே தெரியாதுங்க. பையன் பொண்ணு 2 பேருக்கும் தேவையான சமையலை கத்துக் கொடுக்கணும், வீட்டு நிர்வாகத்தை கத்துக் கொடுக்கணும், பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன நடக்குதுன்னு குடும்பத்தில் தெரிந்து கொள்ளணும். நம்ம குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் தகுதியாக்குவது முக்கியமே வழிய மார்க் எடுக்க வைக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க தகுதியா வச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் பாருங்க. அதீத இம்பார்ட்டன்ஸ். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு நான் பார்த்தது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மேக்கப்புக்கான இம்பார்ட்டன்ஸ், அது அவங்களுக்கு ரொம்ப மிதமிஞ்சிய இம்பார்ட்டன்ஸ் பெண் குழந்தைகள் கொடுக்கறது வந்து பின்னாடி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறத நான் பார்த்தது இல்லை. பல குடும்பங்கள் மனநோயாளியா இருக்கிறத பார்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்த அனுபவங்கள். நம்ம சொல்றோம் எல்லா வேலையும் கரெக்ட் தான். போன தடவை மீட்டிங்ல சொன்னாங்க, என் பையன் வந்து சாதாரண வேலைக்கு போனாங்க, அவன் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, இந்த எல்லா வேலையும் சரிதான், அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ண வைக்கணும். அவன் குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து பண்ண வைக்கணும். முதல்ல ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஃபோக்கஸ் வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியது உடலை பற்றிய அவேர்னஸ். ஆண் பெண் 2 பேருக்கும் அவேர்னஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு எக்ஸசைஸை பத்தி அவேர்னஸ், உணவை பத்தி அவேர்னஸ், விழிப்புணர்வு பற்றி அவேர்னஸ் இருக்கும். யார் ஒருத்தர் விழிப்புணர்வு கொடுத்துட்டீங்களோ அவன் வந்து யூஸ் பண்ணிக்கணும் நல்லா. அப்போ இதுக்கெல்லாம் நாம தகுதியா இருக்கிறோமா, நமக்கு முதல்ல இருக்க தெரியுதான்னு பார்த்துட்டு எது இதுல நம்ம விடுபட்டிருக்கோம், எது இதுல பின்தங்கி இருக்கோம்னு பார்த்து நம்ம டெவலப் பண்ணோம். முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது, பேரண்ட்ஸ் எடுக்க வேண்டியது, ரொம்ப நாள் எடுக்க வேண்டியது ரெட்சஸ்னஸும் இம்பேஷன்ஸும் வந்து ரொம்ப எடுக்கணும். ரெட்சஸ்னஸ், இம்பேஷன்ஸ், செராட்டோ, இந்த 3 ரெமடியை வந்து பேரண்ட்ஸ், குறிப்பா 10வது 12வது காலேஜ் போற பேரண்ட் எடுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்மளோட இன்ஃபுளுன்ஸ்னால இந்த குழந்தைகள் தானா முடிவு எடுக்க முடியாம போயிடுது. விலகி நிற்றல். கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, ஒரு மனிதனோடு
இன்னொரு மனிதன் விலகி நிக்கணும். கணவன் மனைவி கூட விலகி நிற்றல், அவங்களுடைய பிரைவசிக்குள்ள உள்ள நுழைவிடாது. அவங்களுக்கும் தனி தன்மைகள் இருக்கு. அப்ப நம்ம குழந்தைங்களை விலகி நின்று நீ சூஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லணும். ட்ரெஸ் கூட நாம சூஸ் பண்ணி கொடுக்க கூடாது, நீயே சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லணும். இப்ப நம்ம வளர்க்கிற விதமே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, உணவுல இருந்து அவங்கள நடத்தும் விதம், அதாவது சரி விகிதத்துல நடத்தணும். சொல்லி கொடுக்கிற நேரத்துல சொல்லி கொடுக்கணும், அன்பு செலுத்துற நேரத்துல அன்பு செலுத்தணும். எல்லா நேரத்திலும் போய் அன்பு வந்து எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, எதை கேட்டாலும் பண்றது, என் தகுதிக்கு மீறி நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனது அபத்தம் இல்லை, முட்டாள்தனம் இல்லை. உன் தகுதிக்கு மீறி எதுக்கு வாங்கி தரேன், ஏன்பா வாங்கி தரேன்? அப்போ அதே மாதிரி மேல வரும்போது உன் தகுதிக்கு மீறி எல்லாத்தையும் எதிர்பார்த்து என்ன பண்றோம், நம்மள ஒரு 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 பொருட்டா கூட மதிக்காம தூக்கி போட்டுறாங்க, யூஸ் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அது காரணம் யாரு? நான் தான், நாம தான். இதுல மெயினா கவனிக்க வேண்டியதுன்னு எல்லாமே மனநிலை தான். அந்த மனநிலையை கூர்ந்து கவனித்து அவர்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு ரெமெடி கொடுத்தோம்னா மிகப்பெரிய மாற்றம். ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒட்டு மொத்தமா ஒரு 30 ஆண்டுகளுடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன் ஒரு குழந்தை வளர்ப்புல. அதுவும் அந்த அடாலசன்ட் ஏஜ், குறைஞ்ச ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பார்த்துட்டோம். ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகள், ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகள் அந்த ஸ்டேஜ்ல, அடாலசன்ட் ஸ்டேஜ்ல இந்த பார்த்ததோட விளைவு. அவன் வந்து அவனுக்கு மனதுக்கு நெருக்கமா நீங்க நின்னுட்டீங்கன்னா, நேற்று ஒரு வண்டி வெயில நடந்து போயிட்டு இருக்கேன், டக்குன்னு வந்து நிக்கிறான் பக்கத்துல, எங்க சார் போனோம், டீ சாப்பிட போனான்னா எத்தனை வந்து டீ கடையில விட்டுட்டு போறான். இதேதான் நம்மளுக்கு குழந்தைகளுக்கும். நம்ம குழந்தைங்க பின்னாடி நம்மளை பார்க்குமா பார்க்காதெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க சரியா நடத்திருந்தீங்கன்னா, சரியா வளர்த்திருந்தீங்களா, உங்க குழந்தைங்களும் உங்களை பார்க்கும். எதுக்கு மரியாதை கொடுக்கணும், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, அந்த அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது பயத்தோடையும் ஒரு தெளிவான அவேர்னஸோட இருக்கும். நான் பார்த்த அளவில் நான் வளர்ந்த விதத்திற்கும் இப்பயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம். எதை பார்த்தோம்னா, நாம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து கெடுத்து வச்சிருக்கோம். இது உண்மை. ஏற்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணிங்கன்னா தெரியும். மிஞ்சிய அளவுல நம்ம வந்து அதிகமான எக்ஸ்ட்ராக்ஷன் செலவு பண்ணி நம்ம இது பண்றோம். நம்ம வந்து குழந்தைகளுக்காக பண்றோம். அவ்வளவுலாம் அவசியம் இல்லை, அவசியமே கிடையாது. அதுக்குதான் ரெச்சஸ்னஸ், செராட்டோ, இம்பேஷன்ஸ். குழந்தைகளை பற்றிய பதட்டம் நிற்பதற்கு, குழந்தை பற்றி அதிகப்படியான அதீத தப்பான தகவல்கள், தப்பான விஷயங்களை பற்றி சிந்தித்தல் ரெச்சஸ்னஸ். எப்படி நடத்த வேண்டும் என்று, குழந்தைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ற ஞானம் செராட்டோ. இதை முதல்ல நீங்க பேரண்ட்ஸ் போடாது. அடுத்து மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 2 சப்ஜெக்ட்லயும் அவன் வந்து நல்லா டியூன் ஆகணும் அப்படின்னா ப்ரிசிஷன் வேணும். கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸ்லயும் மாற்றக்கூடாது எதையுமே. பிசிக்ஸ்ல கூட கணக்குல மாற்றக்கூடாது. கரெக்ட்னஸ், எக்ஸாக்ட்னஸ் அப்படின்றது வந்து பீச். யாரெல்லாம் மேக்ஸ்ல நல்லா போடுறோம்னா அவங்க பீச் கொடுத்துட்டே வரும். பிசிக்ஸுக்கு வெர்வைன் பீச் போடுங்க. கெமிஸ்ட்ரி படிக்கும் போது எல்மு பீச். மொழியில நல்லா வர்றவங்களுக்கு பீச்சும் வைல்ட் ரோஸும் கொடுங்க. கவிதை நல்லா எழுதுறவனுக்கு கிளமாட்டிஸ் கொடுத்து பாருங்க. ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கு ஹனி சக்கிள் கொடுத்து பாருங்க. நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு எல்மும் செராட்டோவும் கொடுக்கும். அதிகமான ஸ்ட்ரெயின், காலை என்ன பண்ண போறேன்னே தெரியல, இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு மலைப்பு வந்ததுன்னா ஹார்ன்பீட் டெம்பரரியா. நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்றது ஆலிவ். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். திரும்ப திரும்ப ஒரே தப்பு, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா எக்ஸாம் எழுதிட்டே இருக்கவங்களுக்கு செஸ்னட் பெட் மட்டும் கொடுங்க. செஸ்னட் பெட்டோட சேர்த்து ஓக் கொடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என் தகுதிக்கு இவனுக்கு பாடம் நடத்தல அப்படின்னா அது வாட்டர் வெல்ட். அவனுக்கு பாடமே நடத்த தெரியல அப்படின்னு ஒரு பையன் சொல்றான்னா அவனுக்கு வில்லோ கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு நீங்க இதை ஒழுங்கா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரெமிடிஸ் ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன மனநிலை இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நல்லா அவனை பார்த்தாவே உங்களுக்கு அந்த மனநிலை தோணும். அந்த ரெமிடி கொடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். அடுத்த கட்டம் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு, வைல்டு ஓட். எனக்கும் தெரியல, யாரும் எனக்கு டைரக்ஷன் கொடுக்க தெரியலன்னா வைல்டு ஓட்டும் எல்மும் போடும். படிக்கிறதுக்கு தேவையான காசு வேணும் அப்படின்னா ஸ்வீட் செஸ்னட்டும் வைல்ட் ரோஸும். வைல்டு ஓட், ஸ்வீட் செஸ்னட், வைல்ட் ரோஸ், வைல்ட் ஓட். நல்லா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பீச்சு. அந்த டான்ஸே தன்னைத்தானே ரசிச்சு ஆடுறதுக்கு வைல்ட் ரோஸ், பீச் அண்ட் வைல்ட் ரோஸ். போட்டியில வெற்றி பெறுவதற்கு அப்படின்னா வெர்வைன், ஆலிவ். அந்த ஸ்போர்ட்ஸ்ல வெர்வைனும் ஆலிவ். செஸ் மாதிரி விளையாடுறவங்களுக்கு வந்து
கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், வாட்டர் வயலட், பீச், வால்நட், இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிறைய மார்க் வாங்க, எல்லாமே செக் பண்ணி சொல்லிட்டாங்க. தனித்தனியா பிரிக்கும் போது சூப்பரா ஒர்க் ஆகுது சார். மேல்நிலை படிப்புகளுக்கு வாட்டர் வயலட், பிஹெச்டி எல்லாம் பண்றோம், ரிசர்ச் பண்றோம், வாட்டர் வயலட், வெர்வைன் கடினமா இருக்குது சார். நிறைய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது, நான் எப்படி படிக்குதுன்னு தெரியல அப்படின்னா மேக் இட் ஈஸினா வெர்வைன். ஒரு பதட்டம் உருவாகுது, நான் எக்ஸாம் போகும்போது பதட்டம் உருவாகுதுன்னா அது இம்பேஷன்ஸ் மட்டும். மறந்துருமோன்னு பயம் இருக்கு, ராக்ரோஸ். என்னால முடியாது, இது அவனாலதான் முடியும் அப்படின்னா லார்ஜ். முயற்சியே எடுக்க மாட்டான், ஒரு 4 சப்ஜெக்ட் போயிடுச்சு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா அவனுக்கு கார்ஸும் ஓக்கும் கொடுத்து பாருங்க, டக்குன்னு எக்ஸாம் எடுத்துக்கும். நல்லா படிச்சிருந்தா ஸ்கூலுக்கு சூப்பரா 80% வாங்கியிருந்தோம். ஒரு அம்மா அப்படிதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, என் பையன் வந்து டாப் மார்க்குங்க, 90%, 95% எடுக்கிறோம். திடீர்னு பார்த்தா எல்லாத்துலயும் ஃபெயில். அவங்களே கத்து கொடுத்து சூப்பரா ரெமெடி நம்ம கிட்ட கத்துக்கிட்டு அழகா எடுத்தாங்க. மீதி 90% எடுத்துட்டான். அந்த மாதிரி பையனுக்கு இனிஷியலா டக்குன்னு ஒரு டிராப் வருது. டக்குன்னு டிராப் வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னேஷன் வருதுன்னா ஜென்ஷன். கேமரா, டைரக்ஷன், கதை எழுதுதல்லாம் கதை எழுதுதெல்லாம் கிளமேட்டஸ், ஹனிசக்கிள், இது ரெண்டுமே சூப்பரா ஒர்க் ஆகும். கேமரா ஆங்கிள்ஸ், அதெல்லாம் ராக் ரோஸ், வைல்ட் ரோஸ், பீச். நம்ம பையனை நம்ம கண்டுபிடிக்கணும், அவன் எதுல இருக்கான் அப்படின்னு. நாம போய் இது கொடுக்க கூடாது. வாட் இஸ் ஹி அப்படின்னு கண்டுபிடிக்கும், அவன் யாரு. நாம தான் போய் உட்காந்துக்கிறோமே, நான் என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என் பையன் கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், நம்ம திணிக்கிறோம். அது கிடையாது, அவன் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டான், வாட் இஸ் கண்டுபிடிச்சிட்டா அது கரெக்டா ரெமடியை சூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த விதமான செலவும் இருக்காது. பல பேர் நம்ம கூட இருக்கிறவங்க செலவே இல்லாம பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் சீட் கிடைச்சு. மிக பெரும்பாலான நேரத்துல அந்த ரிச்சஸ்னட், இம்பேஷன்ஸ், செரட்டோ, பெற்றோர்கள் சரியான முறையில ஞானம் இல்லாதனாலையும், அதிகமான பதட்டம் ஆகுறதுனாலையும், அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி ஆயிட்டான்றதுனாலையும் நாம வந்து நம்ம பசங்களை கெடுத்துணும். ஒண்ணு மறந்துடுறோம், பனை மரத்திலிருந்து வரக்கூடிய விதை பனையை தரும். கரெக்டா? நம்ம வித்து எப்படி இருக்கும், நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இருக்கும். இல்லாட்டி நாம எதை காட்டி வச்சிருக்கோமோ அது மாதிரி இருக்கும். அப்போ கரெக்ஷன் எங்க வரணும்? எஜுகேஷன் இஸ் ஃப்ரீடம், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன், எஜுகேஷன் இஸ் எக்ஸ்ப்ளோரிங். ஜோசப் ரோட்ரிகஸ் ஒரு பையன் 2019 கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, இந்த மாதிரிலாம் சேனல் பேசுறது, யாருக்கிட்டயுமே பேச விரும்பக்கூடாது, எதை பத்தியும் சொல்றதுக்கு. என்ன எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் இருக்குது என் பக்கத்துல இருக்க வாத்தியாருக்கே தெரியாது, யாருக்கும் சொல்லவே மாட்டேன். அந்த ஜோசப் ரோட்ரிகஸ் பையன் சூப்பரா வந்து புக்ஸை பத்தி அனாலிசிஸ் போடும். அவன் ஒரு தடவை ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லலாம், the more I read, the more I read, the more I read, the more I understand myself. நான் திருப்பி தெரிந்து கொள்ளும் போது, நான் திருப்பி படிக்கும் போது நான் என்னை நானே தெரிந்து கொள்கிறேன். இதை தான் நீங்க சொல்லித்தரணும். உங்களை தெரிந்து கொள்வதற்கு படிக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொல்லி பழகுங்க. ரிலாக்ஸேஷன் வந்துடும் பசங்களுக்கு. எந்த இடத்துல வந்திருந்தாலும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க இருந்ததுனாலும் வெற்றி பெற முடியும், எப்படி இருந்தாலும் வெற்றி பெற முடியும். நான் சொன்ன நம்ப மாட்டான், எனக்கு பேச தெரியாது. ஆக்சுவலா காலேஜ் படிக்கும் போது கூட பேச தெரியாது. இங்கிலீஷ்ல 2 சென்டென்ஸ் பேச தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் படிச்ச வாய்ப்பு இல்லை, சொல்லல. அவர்களுக்கு அந்த காலத்துல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். முக்கியமா நான் வளர்ந்ததே புத்தகம் படித்தல், தியானம், என்னுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வை நம்பியது. வேற எதுவும் கிடையாது, வேற யாருமே கிடையாது. புத்தகம் வழியாக நான் பார்த்த குருமார்கள், எனக்கு கிடைத்த வாய்ப்புகள். உங்களுடைய மனது விசாலாகும் போது வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும், ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு காலைல கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் வீடியோ பார்த்தேன். வேற ஜானர்ஸ், வேற விஷயங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க கற்றுத்தர வேண்டியது, நீங்கள் அவர்களை சரியாக கையாளுதல், அவர்கள் நம்ப வைப்பது, உள்ளுணர்வு அடிப்படையில் விழிப்புணர்வு செய்வது. அதுக்கு நிறைய டீப் ஒர்க்ன்றது பண்ணணும் அப்படின்றத கத்துக் கொடுங்க. மியூசிக்ல போறாங்களா, மியூசிக் போட சொல்ல. மியூசிக்கு பீச், வைல்ட் ரோஸ். நிறைய கண்டுபிடித்தலுக்கு ராக் ரோஸும் ஒயிட் செஸ்னட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கண்டுபிடிப்புக்கு முக்கியமா இருக்கிறது வந்து மனம் தான். மனம் வந்து குறுக்கீடு இருக்கிறதுனால, எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டுபிடித்தல் நடக்கிறது இல்லை. ரிசர்ச் இந்த ரெண்டுமே வந்து தாட்டை நிறுத்தும். ஒயிட் செஸ்னட்டும் ராக் ரோஸும். மெடிக்கல் ஃபீல்டுல ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரெட் செஸ்னட் ஒரு சிறந்த மருத்துவராக்கும். அதுக்கு இடையில வாட்டர் வயலட், ராக் வாட்டர், ஜங்ஷன், இந்த 3 டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். லாஜிக்கல மீறி டயக்னோஸ் பண்ணும். சமூகத்தின் குறுக்கீடுகள். இப்ப போன வாரம்
ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னடா படிக்கிறதே இல்லைன்னு சொல்றதுனால நின்னுட்டான். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அவன் மத்தவங்களோட பாதிப்புக்கு ஆளவாகணும். அப்போ மிக முக்கியமான விஷயம்ன்றது வந்து மனநிலை கவனிக்கிறீங்க. அவர்கள் என்ன போக்குல இருக்கிறாங்க, அவங்க யாரு, வாட் தே ஆர், என்னவா இருக்காங்க, அவங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க அவங்களுக்கு. நீ இதான்ப்பா, இப்படிதான்ப்பா உனக்கு இருக்குன்னு சொல்லி அவைலபிளா ஓப்பன் சோர்ஸ்ல ஓப்பனா பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க. உங்கள் குழந்தைகள் உங்க கூட இருக்கிறது சமூகத்து உங்க பையனை வந்து இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்றதுனால நம்ம அந்த பையன் அப்படி ஆக போறது இல்லை. இந்த சமூகத்துக்காக நீங்க வந்து டாக்டர் படிக்க வைக்கிறதோ, இன்ஜினியர் படிக்க வைக்கிறதோ, ஐஏஎஸ் படிக்க வைக்கிறதோ இதெல்லாம் அவசியமற்ற ஒரு விஷயம். உங்கள் குழந்தைகளும் அவங்களுடைய தேவையை அவங்களுடைய மனம் அறிந்து அவங்களோட இதயத்தின் மொழி என்ன சொல்லுதுன்னு கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு கைடாவும் நண்பராகவும் அந்த குழந்தைகள் இருந்துட்டீங்கன்னா சுமையா இருக்காது. கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. சரியா நடத்துங்க பசங்களை. மிகையாவோ குறைவாவோ நடத்தாதுங்க. நாம ரொம்ப மிகையா நடத்தினோம். இது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்து கொண்டிருக்கிறது. ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்த உடனே பசங்களுக்கு எதனா பதட்ட நிலை இருந்ததுன்னா இம்பேஷன்ஸ், செரட்டோ, செஸ்னட் பெட், செரிப்ளம் கொடுங்க. பதட்டமா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியல, நீங்களே முடிவு எடுக்க முடியல, என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு முடிவு எடுக்கணும்னா வைல்டு ஓட்டு அந்த குழந்தைங்களுக்கு வைல்டு ஓட் எல்மஸ் ஸ்வீட் செஸ்னட் கொடுங்க. நீங்க ரெட் செஸ்னட், இம்பேஷன்ஸ், செரட்டோ பெட்ரோல். நான் சொன்னதெல்லாம் கதையோ புத்தகத்துல படிச்ச விஷயமா இல்லை. எனக்கு புரிந்தது, எனக்கு தெரிந்தது, நான் உண்மையின்று பட்டது மட்டும்தான் நான் வாழ்க்கையில சொல்லிக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் வரும். அவ்வளவுதான். உங்களுடைய குழந்தைங்களுடைய இதயத்தை கவனிங்க. அது நிறைய சொல்ல காத்திருக்குது. அதை கவனிச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்துல இதயம் இலகுவாக இருக்கும்.